நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்த மரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் வேளை அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் வேளை அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு
பாடிடுவேன் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன் நன்றி பலிகள் செலுத்திய நான் என் பாடாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நன்றி பலிகள் செலுத்திய நான் என் பாடாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரணானவை நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரணானவை என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ என் இயேசு நல்லவர் என் இயேசு வல்லவர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் என் இயேசு பெரியவர் என் இயேசு பரிசுத்தர் நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன் நன்றி நிறைந்த இதயத்தோ எஸ் லார்ட் நாதன் இயேசுவை பாடிடுவேன் நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாடாலெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நன்றி பலிகள் செலுத்திய நான் என் வாடாலெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் என் கரத்தை பிடித்த நாள் முதல் எங்களை கைவிடவே இல்லை எங்கள் கரத்தை பிடித்த நாள் முதல் எங்களை கைவிடவே இல்லை உமது நேசம் எனது இன்பம் உம் நாமம் உயர்த்துவேன் உமது நேசம் எனது இன்பம் உம் நாமம் உயர்த்துவேன் அவர் நல்லவர் அவர் நமக்கு போதுமானவர் அவர் அதிசயமான தேவன் அவர் அற்புதத்தின் தேவன் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா உங்க வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்பா உங்களுடைய வருகைகளை நாங்கள் உமோடு வரணும் அப்பா எங்களை பரிசுத்தாவினால் நடத்துங்க உம்முடைய மகிமின் பிரசனத்தினால நடத்துங்க ஐயா எங்கள் கரத்தை பிடித்த தேவன் நீர் அல்லவா நாங்கள் எங்கேயோ இருந்தோம் ஆண்டவரே எங்கேயோ இருந்த எங்களை ஐயா எங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிற ராஜாதி ராஜா சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே துவக்கம் அற்பமாயிருந்தாலும் ஆண்டவரே முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் உம்முடைய வாக்குத்தத்தம் உயிருள்ளது ஆண்டவரே முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறையா இது உம்முடைய உழைத்த காயங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே உம்முடைய வருகை காயங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கதாய் பெரிதான பாக்கியத்தை நாங்கள் அழுது போகாதபடி அந்த பாக்கியத்தை பெற எங்களை ஆயத்தப்படுத்துங்க ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய உழைத்து எங்களுக்காய் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் நீர் கொடுத்த ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா உம்முடைய வருகைக்காய் ஜனங்களை ஆயத்தப்படுத்த பரிசுத்தாவினால் எங்களை பயன்படுத்துங்க ஐயா நீர் பயன்படுத்த விரும்புகிற தேவன் ஆண்டவரே எங்களை பிரயோஜனப்படுத்த விரும்புகிற தேவன் ஆண்டவரே எங்களை பிரயோஜனப்படுத்துங்கப்பா பயன்படுத்துங்க தகுதிப்படுத்துங்க ஐயா இது உம்முடைய ஊழியம் ஆண்டவரே பரிசுத்தாவினால் நடத்துங்க நீங்க கிரீஷிங்க ஆண்டவரே நீர் உன்னதர் 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 ஐயா எஸ் லார்ட் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்க வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா உங்க வருகையிலே நானும் ஓடு வரணுமப்பா உங்க வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா உங்க வருகையிலே
வாழ எனக்கு ஆசை. Yes Lord, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. அப்பா, உம்முடைய கிருபைகள் பெரியது ஆண்டவரே. உம்முடைய தயவு மிகவும் பெரியது. இந்த உலகம் முழுதுமாய் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒன்றுமே இல்லை ஐயா. இந்த உலகம் முழுதுமாய் செல்வம், பொருள், ஆஸ்தி எல்லாம் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஒன்று காரியங்கள் எல்லாம் மாயை 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 ஐயா. நீர் ஒருவர் தான் ராஜாதி ராஜா. நீர் தான் சர்வ வல்லமையுள்ளவர். ஒரு பலவீனங்கள் எல்லாம் சோர்வுகள் வருமானால் எங்கள் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை ஐயா. ஆண்டவரே, பூமியில் கீழே காணப்படுகிற அத்தனை காரியங்களும் ஆண்டவரே மாயையா இருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சகாயராய், எங்களுக்கு துணையாய், எங்களுக்கு கேடகமாய், எங்கள் பாதுகாவலராய், எல்லா இடுக்கண்களிலே போராட்டங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே எங்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிற எங்கள் ராஜாதி ராஜா ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை உள்ளவர். நீர் போற்றுதலுக்குரியவர் ஆண்டவரே. ஓ ஹalleluya, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் ஆண்டவரே. உம்மை தெய்வமாய் நாங்கள் கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் பாக்கியவான், நாங்கள் பாக்கியவதிகள் ஆண்டவரே. நாங்கள் அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எப்போது நடக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகா பெரிய மேன்மையினால் எங்கள் நடத்துகிற பெரிதான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்புக்கு அளவில்லை ஆண்டவரே. இந்த உலகத்தின் அன்பெல்லாம் மாயை ஆண்டவரே. எல்லாம் மாயையா இருந்தாலும் உம் அன்பு கிணையான அன்பு, உம் அன்பு கிணையான அன்பு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை ராஜா. நீர் ஒருவரே ராஜாதி ராஜா. நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே. எஸ் லார்ட், எங்கள் வெறுமையை அறிந்த தேவன் ஆண்டவரே. எங்கள் படகளை ஏறுகிற தேவன் ஆண்டவரே. எங்களோடு பயணம் செய்கிற தேவன் ஆண்டவரே. எங்களோடு இருக்கிறவர் ஆண்டவரே. இனிமே நடத்த போகிறவராய் இருக்கிறவர் ஆண்டவரே. எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறவர் நீர் ஒருவரே ராஜாதி ராஜா. நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். நீர் ஒருவரே உன்னதர். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். உம்மை கனப்படுத்துகிறோம் ஏசப்பா. நீர் ஒருவரே தெய்வம். எஸ் லார்ட், கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழுமனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்தேன் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில்
நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். நம்மை தேடி வந்த தெய்வம், நாம் எங்கேயோ இருந்த தெய்வம், நாம் எங்கேயோ இருந்த பிள்ளைகளை கர்த்தர் அல்லவா, கர்த்தர் அல்லவா, அப்படியே அன்பின் கரம் அல்லவா நம்மை தொட்டது. அப்படியே கரம் அல்லவா இழுத்து கொண்டு அவர் திருச்சபையில சேர்த்து அவரை மகிமைப்படுத்த, அவரை உயர்த்த, உண்மையுள்ள தெய்வத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாய், உண்மையுள்ள ராஜாதி ராஜாவை அறிந்து கொள்ளத்தக்கதாய் அவர் நல்ல தேவன் என்பதை நம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உண்மையானதை வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பி விட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய்,
அவரை பார்த்து சொல்லுங்க, ராஜாதி ராஜா. அவரையே ஆதரவாய் கொண்டோ, நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாய், கர்த்தரை தெய்வமாக கொண்டோ, இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ, நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ, வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, என் வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட என் பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட என் பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ, இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ, நடுவழியில் நின்று போவதில்லை. Yes, Lord. அவரை தெய்வமாய் கொண்டவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அவரை தெய்வமாய் கொண்டவர்கள். நாம் போகும் வழி என்னதென்று அறியாமல் நாம் போகும்போதெல்லாம் கர்த்தர் அல்லவா நம்மை வழி நடத்துகிறார். இதுவே வழி, நீ போக வேண்டிய வழி, ஆசீர்வாதத்தின் வழி, சுகத்தின் வழி, சமாதானத்தின் வழி, சந்தோஷத்தின் வழி. கர்த்தர் அல்லவா நமக்கு நிரந்தரமான தேவன், நம்மை விட்டு கொடுக்காத தேவன், முன்னை விட்டு கொடுக்காத தேவன், எல்லா சூழ்நிலையிலும் உன்னை மறக்காத தேவன், உம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன். அவர் அல்லவா, அவர் நல்ல தேவன். அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும், எல்லா நிலவரத்திலும். ஓ அப்பா, இந்த திருச்சபை விட்டு கொடுக்காத தேவன் ஆண்டவரே. திருச்சபை பிள்ளைகள், அடிமை குடும்பத்தை விட்டு கொடுக்காத தேவன் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஆண்டவரே. நீரே ஒருவரே ராஜாதி ராஜா, நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாத்தவர், என்னே நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாத்தவர், என்னே நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி
நடத்துகின்றவர், என்னை பாதுகாத்தவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோட கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோட கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டுவதையெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டுவதையெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாத்தவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், எங்களை நடத்துகின்றவர், எங்களுக்கு பாதை காப்பவரோ என் நேசர் நீரே. எங்களை விட்டு கொடுக்காதவர், எங்களை நடத்துகின்றவர், எங்களை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோட கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எங்கள் தலையை உயர்த்தினீர். நாங்கள் தலை குனிந்த போது எங்களோட கூட வந்தீர், நாங்கள் குனிந்த இடத்திலே எங்கள் தலையை உயர்த்தினீர். எங்களை விட்டு கொடுக்காதவர், அவர் ஒருவர் தான் நம்மை விட்டு கொடுக்காதவர். இந்த உலகத்துல யார் விட்டு கொடுத்தாலும் நேசிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் விட்டு கொடுத்துருவார்கள். ஆனால் நம் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் நம்மை விட்டு கொடுக்காத தேவன். இந்த நிமிஷம் வரை நடத்தின தகப்பன் அல்லவா, நம்ம ஏந்தி சுமந்து தப்பி விட்டு பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நடத்தின ராஜாதி ராஜா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், எங்களை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நம்மை பாதுகாக்கிறவர். ஓ, 2ஆம் மாதத்து வரையும் பாதுகாத்த தேவன், இந்த முதல் வாரம் வரை பாதுகாத்த தேவன். இனியும் நமக்கு அவர்தான் பாதுகாப்பு, அவர்தான் துணை, அவர்தான் கேடகம். இந்த புதிய வாரத்தை கர்த்தர் அல்லவா நடத்த போகிறார். அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் நடத்த போகிறது. துதியும் கன மகிமை புகழும் எங்கள் ராஜாதி ராஜா இயேசு. இயேசு ஒருவருக்கே மகிமை, இயேசு ஒருவருக்கே மகிமை. ஆமென், ஆமென்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள். மீண்டும் எஸ்கேஎம் திருச்சபையுடைய லைவ் ஆராதனைக்கு உங்களை அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆசோதிக்கிறோம். இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ எல்லா விதமான கருவிகள் ஒப்புக் கொடுக்குறோம். கிருபையாயிரும் ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த காலையிலே நான் பார்க்க போகிற தலைப்பு, ஏமாந்து விடாதீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள். ஏமாந்து விடாதீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்ற தலைப்பிலே சில வசனங்களை இந்த காலையிலே நாம் பார்க்கலாம். வேதத்தில் யோசுவா குறித்து நாம் பல முறை படிச்சிருக்கிறோம். யோசுவா புத்தகத்தில் பார்க்கும்போது 2 இடத்துல யோசுவா தோல்வியை கண்டான். 2 இடத்துல அவன் தவறு செய்தான். நாம் படிக்க போகிற வேத பகுதி அதான். இங்கு நடந்த நிகழ்ச்சி, அதுக்கான தோல்வி என்ன? யோசுவா பாவம் செய்தான், ஜனங்கள் பாவம் செய்தார்கள். அதல்ல, டிசெப்ஷன், ஏமாற்றுதல், வஞ்சனை தான் பகவான். எப்படி டிசெப்ஷன், ஏமாற்றுதல், வஞ்சனை, இதனால் எப்படி தோல்வி வந்தது தான் நான் காலையில் பார்க்க வரோம். பிசாசு நம்மை வஞ்சனையாக ஏமாற்றுகிறான். அத்தனை பேர் நாம் ஏமாற்றப்படுகிறோம். எப்படி நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்று வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். பேதுரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எமனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டு சுற்றி திரிகிறான். இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்க. நாமெல்லாம் தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கிறோம் என்று சொல்லும்போது நாமெல்லாம் சுய நினைவோடு தான் இருக்கிறோம், நல்ல அறிவோடு தான் இருக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. என்ன சொல்ல வரார் என்பதை நாம் பார்க்கணும். தெளிந்த புத்தி உள்ளவராருங்க. தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள் சொல்ற அந்த காரியமாக இது. ஜெபிக்கிறவராக இருங்க, வேதத்தை படிக்கிறவராக இருங்க, தேவனுடைய வார்த்தையிலே நடப்பவராக இருங்க என்று பவுல் இங்கு பேதுரு சொல்றார். அப்படி நாம் செய்வோமானால் அப்போது நாம் தெளிந்த புத்தி உள்ள மகனாக மகளாக நாம் இருக்கலாம். நாம் ஜெபிக்காமல் போகும்போது, வேதம் படிக்காமல் இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்காமல் இருக்கும்போது, அப்போது நாம் தெளிந்த புத்தி உள்ள மகனாக மகளாக நாம் இருக்க முடியும். அதனால் சொல்ற தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்க என்று அவர் சொல்றார். பிறகு சொல்றார், விழித்திருங்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், அலர்ட், ஜாக்கிரதையா இருங்க. தேவனை தேடுவதில் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தேடுவதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அலர்ட்டாக இருங்க என்று அங்கு சொல்ல. ஏன் அலர்ட்டாக இருக்கணும், ஏன் ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஏன் சொன்ன வசனம் சொல்கிறது, இங்கு நாம் வாசித்தோம், எதிராளியானவன், நம்முடைய எதிராளி என்று சொல்லும்போது பிசாசா நமக்கு எதிராளி. பிசாசு யார்? நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டபடினால் நமக்கு முதல் எதிரி பிசாசு தான். எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏன் கர்ஜிக்கிற சிங்கம் வாசிக்கிறோம்? நான் தான் அந்த காட்டுக்கு ராஜா என்று அறிவிக்கிறான். எனக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, அதிகாரம் கையில் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறதுக்காக கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் திரிகிறான். குறிப்பாக சிங்கங்கள் வேட்டையாடும் போது ரொம்ப மெதுவாக தான் நடக்கும், சத்தம் போட்டு நடக்காது. ரொம்ப மெதுவாக தான் வேட்டை பிடிக்கும். எதையெல்லாம் சிங்கங்கள் வேட்டை பிடிக்கும்? எதெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ, கவனக்குறைவாக இருக்கிறதோ, அந்த மிருகங்களை சிங்கங்கள் வேட்டையாடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கவனக்குறைவாக நாம் இருப்போமானால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலவீனமாக இருப்போமானால், அப்போது பிசாசு நம்மை வேட்டையாடுவான். ஒரு காரியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், வெற்றி தேவன் கொடுத்த வாக்குறுதி, ப்ராமிஸ். வெற்றி என்பது தேவன் கொடுத்த இந்த வாக்குறுதி, ப்ராமிஸ். ஆனால் அதை பெற சில நிபந்தனைகள், கண்டிஷன் இருக்கிறது. வெற்றி நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சில கண்டிஷன் இருக்கிறது. அதெல்லாம் அதன்படி நாம் நடந்தால்தான் அப்போது நாம் வெற்றிக்கான பாதையிலே நாம் போகலாம். 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த காலையில். டு நாட் பி டிசீவ்ட், ஏமாந்து விடாதீர்கள். ஏமாந்து விடாதீர்கள் என்ற தலைப்பில் 3 காரியங்கள். முதல்ல செக் இட் அவுட், பரிசோதித்து பாருங்கள். 2வது கன்சல்ட் காட், தேவனிடத்தில் ஆலோசனை பெறுங்கள். 3வது கமிட் டு காட்ஸ் வே, தேவனின் வழியிலே உறுதியாக நடக்கணும். இந்த 3 தலைப்பில் சில வசனங்களை நாம் சுருக்கமாய் நாம் படிக்கலாம். செக் இட் அவுட், பரிசோதித்து பார். யோசுவா குறித்து ஆரம்பத்திலே நாம்
பேசினோம். யோசுவா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோசுவாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் புத்தகத்தில் பார்க்கிறோம், 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எரிகோ ஆயுக்கு யோசுவா செய்ததை கிபியோன் குடிகள் கேள்விப்பட்டு ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்கள் சேனாதிபதி போல காண்பித்து பழைய இரட்டை பைகளும் பிறலாலும் புத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுத்தில் மேல் வைத்து பழுதாக்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களிலே போட்டு பழைய வஸ்திரங்களை உடித்து கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்படியெல்லாம் உலர்ந்தும் பூசணும் பூத்ததாக இருந்தது. சத்துரு வரான். இங்கே யோசுவாவை எதிர்க்க முடியாத சத்துரு வரான். எதிர்த்து போர முடியாது. அப்போது தந்திரமா யோசனை பண்ணி உள்ள வரான். எப்படியாவது இந்த யோசுவா ஜெயிக்கலாமன் ஒரு ஏமாற்று வேலை, ஒரு டிராமா. எப்படி வரான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, பழைய துணிகளை போட்டு பழைய ஸ்லிப்பர்களை போட்டுக்கொண்டு பழைய துருத்தி, அதாவது இந்த நாட்களில் நாம் கையில் வைத்திருக்கிற வாட்டர் பாட்டில் போல், வாட்டர் கேன் போல், அந்த நாட்களில் ஆட்டுத்தோல்லாம் செய்யப்பட்டுள்ள அந்த பை, பழைய அந்த ஆட்டுத்தோல்லாம் செய்யப்பட்ட அந்த பழைய தோல்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு கையில் வைத்திருக்கிற ஆகாரம் கூட பழைய ஆகாரத்தை வைத்திருக்கிறோம். அது செய்கிறாங்க அது ஃபங்கஸ், அதாவது பூரணம் பூத்த ஆகாரங்களை எல்லாம் கையில் கொண்டு வரோம். ஒரு யோசுவாவை ஏமாற்றுகிற ஒரு ஏமாற்று வேலை, ஒரு டிராமாவோடு உள்ளே வராங்க. நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு அப்படி தான் வரான். நம்ம எப்படியெல்லாம் ஏமாற்றலாம் என்று பலவிதமான வேஷங்களை தெரிந்து கொண்டு வரான். அந்த பிசாசு போடுகிற அந்த வேஷங்களை எல்லாம் நாம் கண்டுபிடித்து நாம் வெற்றி காண வேண்டும். நம்ம சொந்தத்தில், நண்பர்களில், விசுவாசிகளில் நினைச்சுவாங்க, இப்படி நண்பர்களை போல இருப்பாங்க, நல்லவரை போல இருப்பாங்க, ஆனால் நீதிமானை போல இருப்பாங்க, பரிசுத்தவான்களை போல இருப்பாங்க. ஆனால் அதான் யார் அதில் நீதிமான், யார் இந்த பரிசுத்தவான், யாதில் நல்லவர்கள் என்று கெட்டவர் என்று புரிந்து கொள்ளத்தக்கதாக நாம் இருக்க வேண்டும். வேஷமாய் வருகிற அந்த ஜனங்களை புரிந்து கொள்ள நமக்கு அந்த ஞானம் வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. யோசுவா அந்த சரித்திரத்தில் நாம் மீண்டும் 7ஆம் வசனத்துக்கு போகிறோம். அப்போது இஸ்ரவேல் புத்தர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவில் குடியிருக்கலாக்கும், நாங்கள் எப்படி உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கலாங்க, வந்திருக்கிற ஜனங்களை பார்த்து, எப்படி நாங்கள் உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை, ஒரு கவனன்ட் செய்ய முடியும் என்று கேட்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் உலக ஜனங்களோடு கூட நாம் என்ன செய்ய முடியாது, உடன்படிக்கை செய்ய முடியாது. நமக்கும் உலக வழியில் நடக்கிற ஜனங்களுக்கும் உடன்படிக்கை செய்ய முடியாது. உலக ஜனங்கள் தங்கள் வழியில் நடக்கிறாங்க, தங்களுக்கென்று சில காரியங்கள் வைத்திருக்கிறாங்க. ஆண்டவராக இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கென்று சில வழிமுறை இருக்கிறது, சில கடமை இருக்கிறது, அதன்படியாய் நாம் நடக்கிறோம். இப்படி உலக ஜனங்கள் வரும்போது, அந்த உலக ஜனங்கள் நாங்கள்லாம் உங்களை போல தான் இருக்கிறோம் சொல்லும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, எப்படி நாங்கள் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணலாம், உங்களோடு கூட எப்படி நாங்கள் ஒத்து போகலாம் என்று கேட்குறாங்க. கேட்டுட்டேன்னு சொன்னாங்க. 8ஆம் வசனம். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள்னு கேட்டாங்க. வந்து சொல்கிறாங்க, வந்துடுறவங்க தந்திரமாக வராங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்கிறோம், அழுக்கு துணியோடு வந்திருக்கிறோம், போடு ஸ்லிப்பர் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, பாருங்கள் சாப்பிட்ற ஆகாரம் எல்லாம் பூர்ணம் போத்திருக்கிறது. அப்படி சொல்லும்போது யோசுவா கேட்குறான், நீங்கள் யார் என்று கேட்குறான். எப்படியெல்லாம் ஜனங்கள் என்ன செய்றாங்க, தந்திரமாய் நம்மை வஞ்சிக்கிறார்கள் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனாலே தேவன் சொன்ன வண்ணமாக நாம் நடக்கணும். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை நாங்கள் கேட்டு வந்த ஆட்கள் சொல்றாங்க, உங்கள் தேவனை குறித்து நாங்கள் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறோம், அவர் வல்லமை உள்ளவர், நல்லவர், அதிக பராக்கிரமசாலி என்று சொன்னாங்க. அவங்க சொல்றாங்க, உமது அடியானாகிய நாங்கள் வெகு தூரத்தில் வந்தோம், அவருடைய கீர்த்தியும் அவர் எகிப்தில் செய்த யாவையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். வந்தவங்க யோசுவா கிட்ட சொல்றாங்க, ஜனங்கிட்ட சொல்றாங்க, எகிப்தில் என்னெல்லாம் அவங்க கர்த்தர் செய்தாரோ அதெல்லாம் நாங்கள் கேட்டோம் என்று அவங்க சொல்றாங்க. தேவன் பேரை சொல்லி ஏமாற்றுகிற ஒரு கூட்டம், ஆண்டவராக இருக்கிற இயேசுடைய பேரை சொல்லி ஏமாற்றுகிற ஒரு கூட்டத்தை என்ன பார்க்குறோம், அந்த நாட்களே பார்க்குறோம். அதே போல் இந்த நாட்களில் கூட பார்க்குறோம், தேவன் பேரை சொல்லி ஏமாற்றுகிற கூட்டத்தை நாம் பார்க்குறோம். அது குறித்து நாம் டீட்டெயிலாக நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், தேவன் பேரை சொல்லி ஏமாற்றுகிற ஒரு கூட்டத்தை இந்த உலகத்திலே பார்க்குறோம். இந்த ஜனங்கள் செய்கிறாங்க,
எகிப்தில் உங்கள் தேவன் செய்த காரியங்கள்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் சொன்னாங்க, கேட்டிருக்கிறோம் சொன்னாங்க. அந்த தேவன் பேரை சொல்லி ஏமாற்றி எப்படியாவது யோசுவாவுக்கு அந்த ஜனங்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் வந்ததாக வேதம் நமக்கு கூறுகிறது. வேகமாக சில வசனத்தை கடந்து நாம் 14ஆம் வசனத்துக்கு போகலாம். அப்போது இஸ்ரவேல் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவருடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். எல்லாம் கேட்டுட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டு பேசுறாங்க. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேளாமல், do not listen to God, ஆண்டவர் என்ன சொல்றாரோ தேவனுடைய வார்த்தை என்ன கேட்காம சொன்னாங்க, உணவுக்கு ஆசைப்பட்டு சிறிது வாங்கி கொண்டார்கள். அந்த ஜனங்கள் கொண்டு வந்த அந்த உணவை வாங்கி அவங்க என்ன செய்றாங்க, சிறிது சாப்பிட ஆரம்பித்தாங்க. உணவு சாப்பிடுவது தவறல்ல, உணவு வாங்குவது தவறல்ல, யார் கொடுக்குறாங்க அதுதான் முக்கியமான ஒரு காரியம். கொடுக்கிற ஆட்கள் அவங்க யார்? உலகத்தை சார்ந்த ஆட்கள். ஆண்டவராய் இருக்கிற கர்த்தரை தெய்வமாய் வணங்காத ஒரு ஜனங்கள், உலக ஜனங்கள், உலக வழிபாடு உள்ள ஜனங்கள். அந்த ஜனங்கள் கொடுக்கிற ஆகாரத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாங்கி சாப்பிட்டால் வசனம் சொல்கிறது. நமது வீட்டில் நாம் சாப்பிட்டால் அது நமக்கு உரிமை, பக்கத்து வீட்டில் சாப்பிடுவது அது யாசகம், அது அவமானம். அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்குறோம். அந்த ஜனங்கள் கொடுத்த இந்த ஜனங்களை கர்த்தர் போஷித்திருக்கிறார். இந்த ஜனங்களை கர்த்தர் போஷித்தாலும் அந்த ஜனங்கள் கொண்டு வந்த ஆகாரத்தை வாங்கி இந்த ஜனங்கள் சாப்பிட்டதாக வேதம் கூறுகிறது. முதல்ல பார்க்குறோம், பரிசோதிப்பார், கன்சல்ட். ஒரு காரியத்தை செய்யும் போது அதை பரிசோதிக்க வேண்டும், இது நல்லதா கெட்டதா என்று பரிசோதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. மீண்டும் 2 பேதுருக்கு போகலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 3:17. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறியாதபடியினால், இவைகளை நீங்கள் முன்னமே அறிந்திருக்கிறபடியினால் அக்கிரமக்காருடைய வஞ்சகத்தினாலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார் அங்கு, பி காட், அக்கிரமக்காருடைய வஞ்சகத்தினாலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து நீங்கள் விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. நான் உறுதியாக தான் இருக்கிறோம், விசுவாசமாக தான் இருக்கிறோம், நம்பிக்கையாக இருக்கிறோம். ஆனால் வஞ்சகமாக வந்து சொல்கிறாங்களே, அந்த சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டு நல்லது போல தான் இருக்கும், ஆனால் நல்லதல்ல. கேட்பதுக்கு இனிமையானது போல தான், ஆனால் இனிமே இல்லை. பார்ப்பதுக்கு அந்த அவங்க சொல்வதெல்லாம் விசுவாசம் போல தான் இருக்கும், ஆனால் விசுவாசம் இல்லை. அப்படிப்பட்டதான வார்த்தைகளை கேட்டு இழுப்புண்டு நீங்கள் போக வேண்டாம் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. பரிசோதித்து பார், செக் இட் அவுட். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் நாம் சோதித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவராயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலனுள்ளதாக இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை குறித்து எழுதுகிறார் இங்கே பவுல். எங்கு யுத்தம் நடக்கிறது? ஆவிக்குரிய யுத்தம், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். சிந்தனையில் ஒரு பெரிய யுத்தம். இந்த சிந்தனையிலே நாம் ஒரு யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமா? நம்ம சிந்தனை தெளிவாக இருந்தால்தான், எச்சரிக்கையாக இருந்தால்தான், அலர்ட்டாக இருந்தால்தான் இந்த சிந்தனையை நாம் ஜெயிக்கலாம். அடுத்த வசனம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவராய் நாங்கள் இருக்கிறோம். பவுல் சொல்றார், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு காரியம். ஆண்டவருக்கு மகனாய் மகளாய் நாம் நடக்கும்போது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக சில காரியம் எழும்பும். அந்த காரியமெல்லாம் எழுதும்போது, அப்படியெல்லாம் அந்த எண்ணங்கள் வரும்போது, சிந்தனை வரும்போது, ஜனங்கள் சொல்லும்போது, நம்மை வஞ்சகமாய் பேசும்போது, இழுக்கும் போது, எந்த எண்ணத்தை நாங்கள் கிறிஸ்துவுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து சிறைப்படுத்துவராக இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அப்படியெல்லாம் எண்ணங்கள் வரும்போது அந்த எண்ணங்களை நம்முடைய பலத்தினாலே நாம் ஜெயிக்க முடியாது. கிறிஸ்துடைய சிந்தனை அந்த எண்ணத்தினாலே நாம் ஜெயிக்கலாம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. முதல்ல நாம் பார்த்தோம் தலைப்பு செக் இட் அவுட், பரிசோதித்து பார். 2வது பார்க்குறோம் கன்சல்ட் காட், தேவனிடத்தில் ஆலோசனை பெறுங்கள். ஆண்டவரிடத்தில் ஆலோசனை பெறுகிற மகனாய் மகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. உபாகமம் 9ஆம் அதிகாரம், டியூட்ரானமி 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்,
இங்கு வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பதாக துரத்துகையில் நீ உன் இருதயத்தில் என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதியுடைய ஆகாமி நிமித்தம் கர்த்தர் அவளை உனக்கு முன்பதாக துரத்தி விடுகிறார். உன் நீதி நிமித்தம் உன் இருதயத்துடைய உத்தம நிமித்தமும் நீ அவர்களை தேசத்தில் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கவில்லை. அந்த ஜாதியுடைய ஆகாப் நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படியாக உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பதாக துரத்தி விடுகிறார். என்ன சொல்லுவார் இங்கு? உங்களுக்கு வெற்றி கிடைத்தது, வருமானம் வந்தது, ஆசீர்வாதம் வந்தது. அப்போது இருதயத்தில் என்ன நினைக்க வேண்டாம், இதெல்லாம் என்னாலே நடந்ததாக நினைக்க வேண்டாம். எதிரி வந்தாங்க, இந்த எதிரியெல்லாம் நாங்கள் தான் ஜெயித்தோம், நாங்கள் தான் போராடினோம், எங்கள் பலத்தினாலும் திறமையினாலும் நாங்கள் எதிரி ஜெயித்தோம் என்று நினைக்க வேண்டாம். நாங்கள் நீதிமான்கள், நாங்கள் பரிசுத்தமான்கள், அதனால்தான் இந்த யுத்தத்தில் நாங்கள் ஜெயித்தோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று அங்கே நமக்கு வேதம் போதிக்கிறது. உன் வெற்றிக்கு உனக்கு வெற்றி கிடைக்கும் போது, வருமானம் வரும்போது, ஆசீர்வாதம் வரும்போது உன் இருதயத்தில் என் நிமித்தமாகத்தான் இது நடந்தது என்று நீ சொல்லாதிருங்கள். கர்த்தர் இது என் நிமித்தமாக நடந்ததில்லை, கர்த்தர் செய்தார். அவர் தான் வேலை கொடுத்தார், வருமானம் கொடுத்தார், குடும்பத்தை கொடுத்தார், குடும்ப வாழ்க்கை கொடுத்தார், ஒரு நாளும் போய் வர ஆரோக்கியத்தை கொடுத்தார், பாதுகாத்தார். இதெல்லாம் என்னால் நடந்ததல்ல என்று நீ நினைக்க வேண்டிய, இது கர்த்தர் எனக்கு செய்தார் என்று நினைக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இது நமது ஆற்றல் இல்லை, திறமை இல்லை, நான் உழைத்தேன், கஷ்டப்பட்டேன், கடினமாக வேலை செய்ய அப்படி நினைக்காது. எதற்காக தேவன் ஆசீர்வதித்தார்? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு அவருக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் செய்தார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குறுதி நிறைவேற்றும்படியாக தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார் நினைக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 18:9. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்த பிறகு, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கொடுத்த பிறகு, நல்ல வருமானம் கொடுத்த போது, நல்ல வேலை கிடைத்த போது, குடும்பத்தில் எல்லாம் இருக்கும்போது, எல்லாம் வந்த பிறகு நீ என்ன செய்ய வேண்டாம்? உலகத்தின் அருவருப்புகளை தான் நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம் வசனம் சொல்லுது. அப்போது எதெல்லாம் உலக காரியமோ, எதெல்லாம் மாமிசமான காரியமோ அதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் எப்படி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? உலக காரியம் அவைக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து வரும்போது அப்போது உலகம் நம்மை வேகமாக துரத்துக்கிறது, உலக ஆசை நமக்கு வேகமாக துரத்துக்கிறது, உலகத்தின் காட்சிகள், உலக ஜனங்கள் பேசுகிற காரியம், இந்த வஞ்சகமான இந்த காரியத்திலே நாம் சிக்கிக்கொள்ளாதபடி தேவனிடத்திலே ஆலோசனை பெற்று தேவன் வழியிலே நடக்கிற மகனாய் மகளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனாலே அப்படிப்பட்டதான காரியம் உனக்கு இருக்க வேண்டாம். மந்திரவாதியும் சுண்ணத்துக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்து விடுதலை குறி கேட்கிறவங்களுக்கு இருக்க வேண்டாம். இப்படியாக உலக ஜனங்கள் போவது போல குறி கேட்கிற காரியம், செத்தாவியோடு பேசுகிற காரியம், மாயக்காரர் அந்த ஜனங்கள் செய்வது போல நீங்கள் போக வேண்டாம், அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தேவனிடத்திலே ஆலோசனை பெற்று நாம் நடக்க வேண்டும் என்று நமக்கு தேவன் அறிவித்துக்கிறார். மூன்றாவது காரியம், கமிட் டு காட்ஸ் வே. தேவனின் வழியிலே உறுதியாக நட. ஆண்டவர் வழியிலே நாம் உறுதியாக நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தேவனுடைய வழியில தான் நடக்கணும். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1-4 வாசிக்கலாம். சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1 வசனம், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? முதல் கேள்வி, ஆண்டவரே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்க முடியும்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசமாக இருப்பான்? கேட்கிற ஒவ்வொருவரும் நாம் சர்ச்சுக்கு போகிறோம், ஆண்டவருக்கு பயந்துருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், அவரை தேடுறோம், உபவாசம் எடுக்கிறோம். நமக்கு வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசமாக இருப்பான்? அவருக்கு பயந்து நாம் நடக்கும்போது, அவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்கும்போது, இந்த ஆவிக்குரிய மகனாய் மகளாக இருக்கும்போது தான் நிச்சயம் அவருடைய கூடாரத்தில் தங்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவளையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டு தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான்.
ஆண்டவருக்கு பயப்படுற மகனாய் மகளாய் நாம் இருந்தால் நாம் பாக்கியவான், பிளஸ்ஸட் பீப்புள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற வேண்டுமானால் ஆண்டவர் பார்வையில் நாம் நீதிமானாய் உள்ள மகனாய் மகளாய் இருக்க வேண்டும். மீண்டும் யோசுவாவில் சில வசனத்தை வாசிக்க முடிக்கலாம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 8-9. யோசுவா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவளுக்கு பயப்படாதிருப்பாயாக, உன் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை. யோசுவா தேவனுக்கு பயந்தவன் தான். ஆனால் ஒரு சில ஆரம்பத்தில் பார்த்தோம், சில இடத்துல என்ன செய்தான், அவன் தவறு செய்தான், அதனால தோல்வி கண்டான். இப்போது தேவனை நெருங்கும் போது கர்த்தர் சொல்ற யோசுவை பார்த்து, நீ பயப்படாதிருப்பாயாக, உன் கையிலே அவனை ஒப்பு. இன்னும் எதிரி சண்டை ஆரம்பிக்கல, யுத்தம் ஆரம்பிப்பது முன்னதாக கர்த்தர் சொல்றார், எதிரியை உன் கையிலே நான் ஒப்பு கொடுத்தேன். யோசுவா கில்காலிருந்து இரவு முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பதாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்கள் கிவியோனிலே மகா சங்காரமாய் மடங்கெடுத்து பெத்ரேனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசசேராக்காரம் மட்டும் மக்தேனா மட்டும் முறியெடுத்தார்கள். அவர்கள் பெத்சரோனியாரிலிருந்து இறங்குற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பதாக ஓடி போகிலே அசரியா மட்டும் ஓடுகிறவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்று போட்டவரை பார்க்கிறோம், கல் மழையினாலே செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். கடைசியில் பார்க்கும்போது இங்கு யோசுவா கடைசியில் எச்சரிக்கையாக இருந்தான். எச்சரிக்கையாக இருக்கும்போது அப்போது வந்த அந்த இராணுவம் பெருங்கூட்டமாக இருந்தது, அவளை துரத்தி போகிறான். ஆனால் வாசல் இருக்குது, அவர்களை யோசுவாவுடைய யுத்தர்கள் பட்டயத்தினாலே கொண்டதை காட்டிலும் ஆண்டவர் வானத்திலிருந்து கற்களை அனுப்பினார். அந்த கல் மழை வந்தது, அதனாலே செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். நான் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது, அவர் வழியில் நடக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்து நடக்கும்போது, தேவ ஆலோசனை எடுக்கிற மகனாய் மகளாக இருக்கும்போது, தேவனுடைய வழியிலே உறுதியாக நடக்கிற மகனாய் மகளாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றி தருவார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லாண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு கரம்பகட்டும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. Take care.